போயிட்டான், டாக்டர் கைவிட்டு போயிட்டாரு, பல்சலாம் இல்லையா போயிட்டான். ஆனாலும் ஒரு நம்பிக்கை, அடிச்சு நான் என்ன தவிர வச்சு அடிப்பான் பாருங்க, பணத்துக்கு பக்கத்துல அடிச்சு பாப்பான், நாதஸ்வரத்தை ஊச்சி அடிச்சு பாப்பான். எப்படி கடைசியாக அந்த உடம்பில் ஒரு துளி உயிர் இருந்தால் கூட முறுக்கேறி எந்திரிச்சுவா அப்படின்னு. அந்த இசைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அதுதான் கடைசி மருத்துவம். அதுல எந்திரிக்கலைன்னா பொழைச்சிடா முடிஞ்சுடா, கடைசி மருத்துவம். இந்த முன்னோர்கள் விளையாட்டா எதையும் செய்யல, எல்லாத்தையும் பகுத்து வகுத்து வச்சிருக்காங்க. நீங்க நுட்பமா பாருங்க, நானே இதெல்லாம் விமர்சிச்சு. காக்கைக்கு சோறு வைக்கிறதெல்லாம், காக்கைக்கு சோறு வைக்கிறது வேடிக்கை இல்ல. ஆதிகளில் காடுகளில் வாழும்போது குழு குழுவா நின்று கூட்டம் கூட்டமா நம்ம சமைச்சு சாப்பிட்டுருக்கோம். அப்ப காடுகள் இருந்து சமைக்கும் போது பூச்சியோ வண்டோ ஏதோ ஒண்ணு உள்ள விழுந்திருக்கலாம், நஞ்சா இருக்கலாம். அது நஞ்சா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிற காக்கைக்கு முதல்ல சோற வச்சான். அது சாப்பிட்டு சாகாம பறந்துச்சுன்னா சாப்பிட்டான். அந்த பழக்கம் இன்று வரை தொடருது. பாம்புக்கு பால் ஊத்துறான், அவனுக்கு தெரியும் பாம்பு பால் ஊட்டி இனம் இல்லன்னு, பாலை குடிக்காது. மார்பு இல்ல பால் ஊட்டி இனம் இல்ல, உலகத்துக்கே தெரியும். ஆனாலும் ஊத்துனா புத்துல போய். பாம்பு பால் குடிச்சா ஒவ்வாமையில செத்து போகும். ஆனா ஏன் ஊத்துனா? கணக்கில்லாத இனப்பெருக்கத்தை செய்யும். அப்புறம்